குவியும் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம 2025 வருஷத்தினுடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும். இந்த டிசம்பர் மாதத்தில் 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க, அதாவது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு, அதுக்கு தந்த ப்ராஃபிட்டு கண்டிப்பாக உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக இந்த மாதத்தில் வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும், அல்லது நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. எதிர்பாராத கெஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக மூவ் ஆகுவீங்க. இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருந்துச்சோ நோய் குணமாகும், அல்லது நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளுடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெருசாக கடன் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் அடையும் அல்லது குறையும். இது அத்தனையுமே பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டு. அதுலேயும் நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும், வருமானங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும், சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். ஒருவேளை நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இத்தனையும் இருக்குது. பட் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்களுடைய கரியர் ப்ரொஃபஷன் ஜாபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம். பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலங்கள் இது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகி அது மேரேஜில் முடியும். இந்த மாதம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக உங்களுக்கு இருக்கும். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அது லாபத்தை கொடுக்கும். உங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் காளியையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்? நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்தாலும் சரி, கன்னி ராசியில் பிறந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஸோ லைஃப்பில் நம்ம எல்லோருக்குமே ஏதோ ஒரு எய்ம் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற பிளானிங்கை இந்த மாதம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு அல்லது சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரை பெருசாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்களை எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நல்லா இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பெரிய லெவலில் நல்லா இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயம் பண்ணுறது, அதுதான் தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது லோன் வாங்கி சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், காரு, வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க, நகை வாங்கணும்னு நினச்சிங்க, பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கரியரில் எஃபர்ட் எடுங்க, கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு. ஸோ லைஃப்பில் எல்லாம் இருந்தால் கூட ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது உங்களுக்கு இருக்கும். அதனால் அது விஷயத்தில் நீங்கள் எப்பயுமே கவனமாக இருங்க. ஸோ இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்க, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அந்த ஃபீல்டில் பெரிய லெவலில் வருவீங்க. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரையும் மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது இதெல்லாம் ஃபினான்சியலி உங்களுக்கு பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லை. வருமானங்கள் இருக்குது, நார்மலான செலவுகள் இருக்குது. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டால் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ நடக்கும். எதிர்பாராத பயணம் இருக்குது.
இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். குறிப்பாக கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறவங்க, டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்க, கார்கோ லைனில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஃபீல்டில் பரவாயில்ல. அதுலேயும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அவசியம் இருந்தாலே லோன் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கவனம். உடம்புல இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் வாழ்க்கையில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் என்டர்டெயின்மெண்ட் இல்லை. ஸோ இந்த கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். பட் இந்த மாதத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம். பட் அதே சமயத்தில் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு. நம்முடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அல்லது அவர்களுக்கு நன்மை இதெல்லாம் இந்த மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே சிவபெருமானையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் கன்னி அல்லது துலாம் ராசி எந்த ராசியில் பிறந்தாலும் சரி இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது இந்த மாதம் முதல்ல முயற்சிகள். ஸோ வாழ்க்கையில் என்னவாக ஆகணும்னு நினச்சிங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும். எதையும் துணிஞ்சு செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அது சம்மந்தப்பட்ட ஆட்களும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்பு கொள்வாங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு அறியாத முன்னேற்றம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் பாஸ்போர்ட் வீசா வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய தொழில் நல்லா இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது கூப்பிட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போட தொழில் பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆக இந்த மாதம் நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அதற்கான ஏர்னிங் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். மணி ரொட்டேஷன் உங்களுக்கு பரவாயில்ல. அத்தனை விதமான உறவுகளும் பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் இதுவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி தோட்டம் சுமாராக தான் இருக்குது. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதற்கான கிரக சூழ்நிலைகள் இந்த மாதம் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகரையும் பெரும்பாலும் துர்க்கையும் தரிசனம் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் கூடும். பெரிய லெவலில் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ ஹெல்த் விஷயத்தில் கவனம். ஒரு பக்கம் நோய் குணமாகிற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் நோயுடைய தன்மை அக்ரிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டும் கலந்து இந்த மாதம் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தோ அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. பணம் வருதுங்கிறக்கா யாருக்கும் கடன் கொடுத்துறாங்க, திரும்ப வர்றதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறீங்களோ பண்ணலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் சேஞ்சுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. வேலை மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு, இன்னர் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு, ப்ராஜெக்ட் மாறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு பரவாயில்ல. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாருடைய பணத்தையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. இந்த மாதம் துணிஞ்சு சில முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். யாரையெல்லாம் நீங்கள் ஃபெய்த்தாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது.
அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம், குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் நல்ல கெயின், லாபம், வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். அது இல்லாமல் உங்களுடைய நான் சொன்ன மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க.